ஆண்டாள் என்றாலே நமக்கு நினைவில் வருவது திருப்பாவை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருப்பாவை இல்லாமல் எந்த கோஷ்டியுமே இல்லை. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிவது வேதத்தில் காட்டப்பட்டுள்ள முக்கியமான விஷயமாகும். வேதத்தின் சாரமான விஷயங்களை நம் திருப்பாவையிலேயே கண்டுவிடலாம். அதாவது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்றே திருப்பாவை கொண்டாடப்படுகிறது. அடியார்களுடன் கூடியிருந்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது, அதுவும் அவ்வாறு செய்யும் பொழுது எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே அந்த கைங்கரியத்தை செய்வது ஆகிய விஷயங்கள் மிக முக்கியமாக, மிக சுருக்கமாக, ஆனந்தமாக திருப்பாவையிலே நாம் அனுபவிக்கலாம். அப்படி நமக்காக எடுத்து காட்டியுள்ளார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். இந்த 10 நாட்களும் ஸ்ரீ ஆண்டாள் தினந்தோறும் மாலையிலே புறப்பாடு கண்டருளி, பின்னர் கோஷ்டியில் எழுந்தருளி, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வானமாமலை ஜீயர் முன்னிலையில் திருவாய்மொழி கோஷ்டி, தினந்தோறும் 100 பாசுரங்கள் விகிதம் 1000 பாசுரங்களும் கேட்டு இன்புறுகிறார். ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் வருடத்திலே ஒருமுறை ஜேஷ்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானின் விக்கிரகத்தை பாதுகாப்பாக அமைந்திருக்கும் கவசங்கள் புதுப்பிக்கப்படும் இந்த உற்சவத்திற்கு பிறகு சுமார் 40 நாட்கள் ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் புறப்பாடு கண்டருளாமல் அமைதி காட்கிறார். அதன் பின்னர் திருவாடிப்பூர தினத்தன்று ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் ஸ்ரீவரமங்கா கோதா சமேதராய் எழுந்தருளி வீதி புறப்பாடு கண்டருளி நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார்.